ஆசீர்வதிக்கிறார். இது நான் கல்யாணத்தை உடனே அவன் டக்குன்னு மாறிட்டானா? அதுதான் நம்மளுக்கு தேவை. எங்க சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஆசீர்வாதமா பேசுறாங்க, என்ன அது மேல நினைவு கூட இல்லாதத இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். இவன் என்ன பண்ணாரு? அழைக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. அங்க ஆதாம பாக்குறோம். ஆதாம அழைக்கும், ஆதாம சிருஷ்டித்து எல்லாத்தையும் நிறைவா எல்லாத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சார். அந்த வார்த்தையே பயங்கரமான வார்த்தை, ஆசீர்வதித்தான். அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதத்தை என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வல்லம் என்றான். அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு வல்லம், அது தேவனுடைய வல்லம். அந்த வல்லமைக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். அது ஆற்றல், அது ஒரு சக்தி. அந்த சக்தியை தான் இங்க பார்க்க போறோம். அந்த சக்தி எப்படி அவன், அந்த வல்லமை எப்படி அவனை பின்தொடருது. தேவன் ஆசீர்வதிச்சாரு, ஆதாம் ஆசீர்வதிச்சாரு. விட்டாரா? அந்த வல்லமை பின்தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கான எல்லாத்தையும் மீட்பெல்லாம் ஏற்படுத்துறாரு. அவன் ஆசீர்வதிச்சதுனால வருது இதெல்லாம். இப்ப ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது அவன் எல்லாமே நிறைவா இருந்தானா? இல்ல. பார்க்க போனா ஒரு இடத்துல சொல்றாரு, அவன் ஒரு மனிதனா இருந்த போது நான் அவனை அழைச்சது. ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாத போது அழைச்சிருக்கிறார். பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம், பேர் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து ஆசிரியர் பெரிய ஜாதி ஆகுற. அப்ப நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நிச்சயமா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணுமே இல்லாத என்ன தேவன் ஆசீர்வதிச்சாரா? ஒரு நாள் ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம அழைக்கிறார் ஆசீர்வதிக்க. அப்ப நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். நம்மள ஒண்ணுமே இல்லாம தேவன் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நம்மளுக்கு நம்பிக்கை அபாரமா அபாரமா இருக்குது. உன்னத சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இங்கெல்லாம் என்ன ஆச்சோ அதே நம்மளுக்கு ஆகணும். சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான மனத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எதுக்காக? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மளுக்கு வரும்படி. ஹலோ, அப்ப ஆபிரகாம் பாப்பா எது சொல்லல இருந்தாரு? நம்மளை போலவே இருந்தார். சொல்லுங்க, என்ன போலவே இருந்தார். வந்தாரு. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வசதியெல்லாம் காட்டி அவங்க உரைகளை என்ன பண்ணுவாங்க, வெளியே சொல்லாம அப்படியே மூடி மறைச்சு ஆனா நல்லா இருக்கும் கண்டிப்பாங்க. அப்ப இதுல என்ன பண்ணோம்? அவருக்கு என்ன குறைச்சது? நம்ம பாத்தீங்கன்னா அவருக்கு நம்பி கொடுக்கலாங்க. பொண்ணு யாருங்க நம்பி கொடுக்கலாங்க? கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, கொடுங்க. என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கின்றது, கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்ப வசதியான ஆளுதான் கொடுப்பாங்க. அந்த நல்ல மனசுல பார்க்க மாட்டேன். அந்த வசதியான கணக்கு பாக்குறேன். ஒரு பொண்ணு பாவம் கோடி கணக்குல வரதட்சணை கொடுத்து, லேண்டெல்லாம் கொடுத்து, காடு அது இதெல்லாம் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாய்ஸ் மைல சொல்லு, அப்பா என்னால இருக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க சொல்லி செத்து போச்சு. குடு, நல்லா குடு 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 குடு, நல்லா குடுப்பா, குடு குடு, வசதியை பார்த்து கொடு, குடு. ஆத்மாவை பாத்தியா, ஆவிய பாத்தியா, அதெல்லாம் எனக்கு கண்ணே தெரியல. குடு.